என் பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவேளை நினைவிருக்காது, இந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒருமுறை நான் எங்கள் வீட்டின் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்த போது கீழே விழுந்து என் கையை உடைத்துக் கொண்டேன். இந்த கை முழுமையாக உடைந்து விட்டது. பிறகு இந்த கையில் ஒரு பெரிய மாவுக்கட்டு பிளாஸ்டர் பேண்டேஜ் போடப்பட்டது. அப்போது எனக்கு ஒரு பாராட்டு விழா உபகார நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனால் நான் இந்த கையை பார்த்தபடியே புதிதாக கையேந்து மாட்டிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். காரணம், அந்த பாராட்டு விழாவில் நான் தான் பாட வேண்டும். இது எனக்கு கிடைத்த பெரும் மதிப்பு. ஆனால் இந்த மாவுக்கட்டின் மேல் புடவை கட்டுவதுதான் சவாலாக இருந்தது. எனக்கு ஒரு சகோதரி இருந்தாள். அவள் புடவையின் கைப்பகுதியை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெட்டி இந்த மாவுக்கட்டின் மேல் புடவையை வைத்து நான் புடவையை அணிந்திருக்கும் போதே அகலமாக வைத்து தைத்து விட்டாள். பிறகு எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் இதை பார்த்துவிட்டு, இறந்தவர்களுக்கு ஆடை அணிவிப்பதும் இப்படித்தான் என்று என்னை கிண்டல் செய்தார். அதாவது, இறந்தவர்களுக்கு ஆடையை அவர்கள் உடலின் மேல் வைத்தே தைப்பார்கள் என்று சொன்னார். அதற்கு நான், நல்லது, இறந்தவர்களுக்கு எப்படி ஆடை தைப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டேன், அதுவும் நல்லதுதான் என்று சிரித்தபடி கூறினேன்.